இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லக்ஷ்மியோட கல்யாணத்துக்கான முகூர்த்தம் நெருங்க நெருங்க என் மனசு படபடன்னு அடிச்சது. தேவகுணம் உள்ள லக்ஷ்மி எதுக்காக அந்த பொறுக்கிய கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறா எனக்கு புரியவே மாட்டேங்குது. நல்ல காரியம் தானே பண்றா. இதனால நம்ம ரிஷிக்கு நல்லதுதான் நிச்சயமா நடக்கும். வாட்? நல்ல விஷயம் தானே. அந்த லக்ஷ்மியோட பேரு நம்ம குடும்பத்தில இருந்து ரிஷியோட வாழ்க்கையில இருந்து நிரந்தரமா அழிய போகுது. ஒருவேளை நீதான் இதெல்லாம். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன நீங்க என்னையே? லக்ஷ்மி நம்ம வீட்டை விட்டு போகணுங்கிறது மட்டும்தான் என்னோட ஆசையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவ எங்க போறா, யார கல்யாணம் பண்ணிக்கிறா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். என்ன பொறுத்த வரைக்கும் என் மக ரிஷி நல்லா இருந்தா மட்டும் போதும். ஆனா நடக்கிற விஷயம் எல்லாமே தப்பா தானே நடக்குது. யாரோ ஏதோ சதி திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்காங்க. அவளை யாரோ ஏமாத்தி வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா அப்போ அவங்க பெரிய தப்பு தான் பண்றாங்க. கொஞ்சம் யோசிச்சா நல்லா இருக்கும். அந்த லக்ஷ்மி எங்க, அந்த ரவுடி பைய பல்வீந்தர் எங்க? ஒரு மோசமான ரவுடிக்கு லக்ஷ்மிய கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்களே. எல்லாம் தலையெழுத்துமா. தலையெழுத்துக்கு முன்னாடி நீங்களோ நானோ எதுவும் பண்ணவே முடியாது. அண்ட் இந்த லக்ஷ்மி, அவளே ஒரு தத்திரம் பிடிச்சவ. யாரோட வாழ்க்கைக்குள்ள போனாலும் மொத்தமா அழிச்சிடுவா. நீங்களே பாருங்களேன், இன்னைக்கு அவளோட தரித்திர லட்சணம் கெட்ட சகுனம் அவ வாழ்க்கையை அழிவுக்கு கொண்டு போகுது. இல்ல, அவ லக்ஷ்மி. அவ இருக்கிற இடத்துல தப்பு எதுவும் நடக்காது. தப்பி தவறி ஏதாவது தப்பா போச்சுன்னா அதை சரி பண்ணுன்னு கடவுள்கிட்ட நான் மன்றாடி வேண்டிப்பேன். ஆமா, சரியா சொன்னேன். கடவுள் தான் ஏதாவது ஒரு அதிசயத்தை நடத்துவார். எங்க போறேன்னு கேக்குறீங்க? மூஞ்சி இந்த பக்கம் இருந்தா இந்த பக்கம் போயிருப்பேன். இந்த பக்கம் இருக்கு, அதனால இந்த பக்கம் தான் போக முடியும். உன் அம்மா தாண்டா பாட்டி, நான் உனக்கு சித்தி. வாவ், வாட் a nice name, கிட்டி. அடடா, உங்க ஸ்கின் என்ன இப்படி க்ளோ பண்ணுது. நீங்க சாதா சித்தி இல்ல, நீங்க அழகு சித்தி. அது என்னன்னா லக்ஷ்மிக்கு கல்யாணம் நடக்க போகுது இல்ல, அதான். ஓ, ஆமா, நீ யாரு? நான் மேக்கப் ஆர்டிஸ்ட். மேக்கப் ஆர்டிஸ்ட். அது இந்த கல்யாண பொண்ணுங்களுக்கு நான் தான் மேக்கப் போடுவேன். அப்புறம் பெரிய பெரிய படங்களுக்கும் நான் தான் மேக்கப் போடுவேன். நான் நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட், பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட். ரியலி? படங்களுக்கு தான் போடுவியா? அப்ப நீ தப்பான இடத்துக்கு தான் வந்திருக்க. இல்ல இல்ல, தப்பான இடத்துக்கு வரல. என்ன கூப்பிட்டுருக்காங்க அந்த அயோக்கியம் பல்விந்தர். இல்ல இல்ல, அவன் வந்து அயோக்கியம் கிடையாது. பல்விந்தர் நல்லவன். அதான் என்ன கூப்பிட்டான். பாக்குறதுக்கு தான் கேடி, ஆனா அவனுக்கு நிறைய பேரை தெரியும், பல பேரை தெரியும். அதான் என்ன கூப்பிட்டா மேக்கப் போடணும்னு வர சொல்லி. இங்க பாருங்க. சரி சரி இருக்கட்டும். ஆனா நல்ல மேக்கப் போட்டு விடு, புரியுதா? நான் ரொம்ப நல்லா பண்ணுவேன், என்ன சந்தேகப்படாதீங்க. வேணா உங்களுக்கு போட்டு விடுவா. இப்ப நீ என்ன சொன்ன? அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்களுக்கு நான் மேக்கப் போட்டு விட்டா கல்யாணம் பொண்ணை விட நீங்க தான் அழகா இருப்பீங்க, தேவதை மாதிரி. அப்படியா? இந்த வயசுல என்ன கல்யாணம் பொண்ணு ஆக்குவியா? ஆஹா, நான் கல்யாண பொண்ணு மாதிரி இருப்பேனா? போலீஸ கூட்டிட்டு வந்துட்டாங்களா? அடே இங்க வாடா. இவங்களை யாரு கூப்பிட்டது? கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காகவா? வாயில நல்லதே வராதா? உனக்கு யாரும் எதுவும் சொல்லலையா? என்னடா நடக்குதுங்க? லக்ஷ்மி தான் இவங்கள கூப்பிட்டுருக்காங்க கன்னியாதானத்துக்காக. லக்ஷ்மியை கூப்பிட்டுருக்காளா? அப்ப நல்லதுதான். பாத்தியா, லக்ஷ்மியை கூப்பிட்டுருக்கா பாரு. டிரைவரா வேலை பார்த்த, இப்போ கன்னியாதானம் பண்ண வைக்க வந்திருக்காங்க. லக்ஷ்மி வந்த உடனே லக்கி கதவுல திறக்குது பாரு. இங்க அங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்காம கிடைக்கிற வீடியோ எடுக்க பாரு. அப்புறம் எப்படி கடன் வாங்கியாவது எடுக்க போற போடா. பாட்டிமா வணக்கம். வணக்கம். நல்லா வாங்கிக்குவேன். அங்க இருந்து ஆசீர்வாதம் பண்றாங்க பாரு. ஆமா, நீங்க யாரா? நான் தேவதை. என்னது? உங்களெல்லாம் நாங்க கூப்பிடவே இல்லையே. நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? ஏய், நீ ரொம்ப அழகா இருக்க, ஆனா நீ இப்படி குறுக்க பேசுறது தப்பு. சுமாரு. தேவதை தேவதை அது காட்ஸ் அண்ட் மெசேஜர். ரெண்டு காதலர்கள் பிரியறாங்க, நான் அவங்கள ஒண்ணு சேர்த்து வைக்க போறேன். ஒண்ணு சேர்க்க போறீங்களா? தேவதைங்க புர்கால கூட வருவாங்களா என்ன? புர்கால தான் வருவேன், பாக்குறீங்களா? ஹலோ ஆயுஷ், நீயா? ஆயுஷ்,
ஆயுஷ் நீ நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவும் இப்படி இந்த தூதுவன் அண்ணிய கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கான். அப்படின்னா அப்படின்னா லக்ஷ்மி அண்ணிய நான் கடத்த போறேன். புர்காக்குள்ள லேடிஸா இல்ல ஜென்ஸா? இல்ல இல்ல சித்தி, லேடிஸ், ஒன்லி லேடிஸ். லேடிஸ் குரல் எதுக்காக ஆம்பளை மாதிரி இருக்கு? இல்ல அது ஆம்பளை குரல்லாம் இல்ல, அது தொண்டை கட்டிக்கிச்சுங்க. அது ஏன்னா மேடம் இப்ப ஒரே கல்யாண சீசனா நிறைய இடத்துக்கு போறேன், அங்கங்க குடுக்குற கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறேன்னா அதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் நிறுத்திட்டேன், கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதே இல்ல. ரைட், அப்படியே சேம் டு சேம் என் குரலும் இந்த மாதிரி தான் சிட் ஆயிடுது. டு ஐ கம்? இன்னில இருந்து கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஃபுல்லா ஸ்டாப். ஃபினிஷ். நீ ஒரு வேலை பண்ணு சிஸ்டர், நான் இங்க எங்க ஷிட் பண்றது? எனக்கும் மேக்கப் போடணும் இல்லையா? லக்ஷ்மி நீ ஒரு வேலை பண்ணு, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துரு, நான் அதுக்குள்ள மேக்கப் போட்டுக்கிறேன், சரியா? ஓய் நீ எனக்கு ஆரம்பி. இல்ல அது வேண்டாம். ஏன் இப்ப மேக்கப்? அட லக்ஷ்மி சொல்றது கேள. கொஞ்சம் சீக்கிரமா போறேன். கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு கொஞ்சம் சீக்கிரம் போகணும். லக்ஷ்மி எனக்கு கால் பண்ண உடனே நான் சீக்கிரமா கிளம்பி போயிடணும். கடவுளே, பல்வீந்தருக்கு இதெல்லாம் தெரியவே கூடாது. இல்லனா லக்ஷ்மி போட்டிருக்க பிளான் மொத்தமா சொதப்பிடும். அப்புறம் பல்வீந்தர் என்னை விட்டுட்டு லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிப்பான். கடவுளே ப்ளீஸ் லக்ஷ்மிக்கு ஹெல்ப் பண்ணுங்க. லக்ஷ்மி லக்ஷ்மி இவளுக்கு என்னாச்சு? ஏன் பேச மாட்டேங்கிறா? ஏதாவது பேச. எப்பல இருந்து நான் டெல்லிங் பண்ணிட்டு இருக்கேன், நீ பேசவே மாட்டேங்கிற. லக்ஷ்மி அது வந்து சித்தி, அவ கோவமா இருக்கால, அதான் அவ பேச மாட்டேங்கிறா. என் மேல இல்ல, உன் மேல கோவம். ராகு கேது மேல கோவம். நீங்க தானே கல்யாணத்தை தடுக்கணுங்கிறீங்க. அது இருக்கட்டும், உங்க மேல இருக்கிற கோவத்தை அவையே என் மேல காட்டணும். அப்புறம் உங்க கோத்திரம் என்ன? என்னது? உங்க கோத்திரம் என்னன்னு கேட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, இத வரேன். என்ன? வாட் இஸ்? கல்யாணம் நடக்குது, வேற என்ன? பண்டிதர் என்னவோ கேக்குறாரு, எனக்கு எதுவும் புரியலையே. முதல்ல இங்க வாங்க. எதுக்கு என்ன தனியா விடுறீங்க? காலம் முழுக்க நீ திருந்தவே மாட்டடா. நான் மேக்கப் போட்டுட்டு இருக்கேன். மேக்கப் போடுறீங்களா? உங்களுக்குலாம் எதுக்கு மேக்கப்? நீங்களாம் அழகா தானே இருக்கீங்க. மிஸ் வேர்ல்டுக்குலாம் மேக்கப்பே தேவையில்லை. நீங்க சீக்கிரம் இங்க வந்துருங்க. உங்களுக்கு அங்க என்ன வேலை இருக்கு? வாங்களேன். அது ஏன் இஷ்டம். நான் தூங்கும் போது கூட மேக்கப் போட்டுட்டே தூங்குவேன். உனக்கு என்ன? அதனால அசிங்கமா இருக்கீங்களா? என்ன சொன்ன? இல்ல, நீங்க உடனே வரலன்னா என் தலை எழுத்து மோசமாயிடும், அதான் சொன்னேன். இங்க பாருங்க, எங்க கல்யாணம் முடிஞ்சாதான் உங்களுக்கு கையில மொத்தமா பணம் கிடைக்கும். மேக்கப் முக்கியமா இல்ல பணம் முக்கியமா, நீங்களே யோசிங்க. அதை தூக்கி போட்டு சீக்கிரமா இங்க வாங்களேன். இந்த டாங்கி பைய திருந்த மாட்டான். இல்ல இல்ல, அவன் நல்லவன் சொல்ல வந்த. பல்விந்தர் காலிங். பல்விந்தர், மீ கோயிங். உன்னால ஒழுங்கா மேக்கப் கூட போட்டுக்க முடியாதா? ஒழுங்கா போட்டுக்க.